ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஒலிக்கட்டும் காலம் இப்போது பாபாவின் நேரம். உலகம் சற்று குளிர்ந்தது போல வெள்ளை ஆடை அணிந்து என் ஆத்மாவை ஒளியில் நிறுத்து. இது முக்தியின் நேரம், இதயம் மதியில் திளைக்குது. ஆடாமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே. பாபா என் அருகில் இருக்கையில் ஓம் சாந்தி. ஆஹா டிராமா ஆஹா என்ற தலைப்புல 12 நாளுக்காக ஆங்கில பட்டி நடந்துட்டு இருக்கு. பட்டியல இன்னைக்கு 5வது நாள். இன்றைக்கான தலைப்பு டிராமாவும் கர்மாவும். ஞானத்துல 2 பக்கங்கள். இந்த 2ஐயும் நாம எந்த மாதிரி சரியாக பயன்படுத்தி உயர்ந்த நிலை முன்னேற்றம் அடைந்து கர்மாதீத் ஆகிறோம், இலக்க அடைகிறோம் அப்படின்றதுதான் இன்றைக்கான பகுதி. கடந்த சில நாட்களா டிராமாவை பத்தி நாம பேசிட்டு இருக்கிறோம். குறிப்பாக பாஸ்ட்ல இருந்து வரக்கூடிய எண்ணங்கள், கேள்விகளின் வலை, பாரம் போன்றவற்றிலிருந்து விடுபடுறதுக்கு டிராமாவோட ஞானம் எப்படி உதவுது அப்படின்றத நாம பார்த்தோம். டிராமா ஞானத்தை பயன்படுத்துறதுனால நாம லேசா இருந்து கேள்விகளின் வீண் எண்ணத்திலையும் சிக்காம இருக்க முடியும். அப்படின்னா கர்ம ஞானத்தை இதோட நாம எப்படி இணைக்கிறது? கர்ம தத்துவ அறிவையும் டிராமாவோட ஞானத்தையும் சமநிலையோட பயன்படுத்தி ஆத்மா ஃபிளையிங் ஸ்டேஜ எப்படி அனுபவிக்க முடியும், எப்படி அனுபவம் செய்ய முடியும்? அதாவது பறக்கும் நிலையை எப்படி ஆத்மா அனுபவிக்க முடியும்? இப்போ காலம் கம்மியா இருக்கு, இப்போ முடிவை நோக்கி போயிட்டு இருக்கு. பாபா சொல்றது மாதிரி நான் பிந்து ஆகி இந்த உலகத்திற்கு போய் பாபா கூட வீட்டுக்கு போகணும். இந்த 2 ஞானத்தையும், அதாவது 2 ஞானம், ஒண்ணு டிராமாவுடையது, இன்னொன்னு கர்மா. இத நம்ம பலமாக வச்சுக்கணும். இந்த உடல் உலகத்தையும் மறந்து இதை தாண்டி பறந்து நாம நம்மளுடைய வீட்டுக்கு திரும்ப போகணும். டிராமா நமக்கு வாழ்க்கையில வரக்கூடிய பல்வேறு காட்சிகள், சூழ்நிலைகளை எப்படி நம்ம பாக்குறது, எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்ற விஷயங்களை நமக்கு கத்து கொடுக்குது. டிராமா நிலையானது, எப்பவுமே அது நிலையாக இருக்கும், நன்மை கொடுக்கக்கூடியது அப்படின்றத நாம நல்லா ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கணும். அதனால அது நம்மள ஏத்துக்கக்கூடிய நிலைக்கு கொண்டு போயிடுது. வெளியில இருந்து எதுவாக வந்தாலும் அதை ஏத்துக்க முடியுது. அதுக்கு நாம எப்படி பதில் கொடுக்கிறோம்ன்றது, கர்மா ஞானத்தை நாம எந்த அளவு சரியா பயன்படுத்துறோம்ன்றதுதான் பொறுத்துதான் இருக்கு. பாபா முன்னாடி சொன்னது போல பாஸ்ட், அதாவது கடந்த கால கணக்குகளின் காரணமாவோ இல்ல சோதனை பேப்பர் வருது, டெஸ்ட் பேப்பர்ஸ் நிறைய வருது, அதனாலயோ இல்ல வாழ்க்கையில பல விஷயங்கள் வரும். ஆனா அதுக்கு நாம எப்படி
பதிலடி கொடுக்கிறோம், அதாவது எதிர்வினை எப்படி கொடுக்கிறோம்ன்றது நம்மளுடைய கர்மாவை பொறுத்ததுதான். அதனால நம்மளுடைய நிலை, எண்ணம், சொற்கள், செயல்கள் எல்லாமே இதுல அடங்கி இருக்கு. இதனாலதான் நம்மளுடைய முன்னேற்றத்திற்கும் உலக நலனுக்கும் நாம சிறந்த ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்தை எப்படி பண்ண முடியும் அப்படின்றத நம்ம தீர்மானிக்க முடியும். டிராமாவினுடைய அந்த ஞானத்தை நம்ம தவறா பயன்படுத்துறோம் அப்படின்னா சில நேரத்துல பொறுப்பு இல்லாம அலட்சியமாக இது மாதிரி நாம நிலைகளை உருவாக்குறோம். டிராமால இருந்தா நடக்கும் அப்படின்னு சொல்றோம். இப்ப செய்ய வேண்டிய விஷயங்களை டிராமாக்கு விட்டுடுறது இதெல்லாமே அலட்சியமானது. இப்ப இது நம்ம டிராமாவோட ஞானத்தை தவறாக பயன்பாட்டுல கொண்டு வர்றதுதானே அர்த்தம். இப்ப டிராமாவுடைய ஞானம் நம்ம சரியாக பண்ணணும் இல்லையா? அப்ப இருந்தா நடக்கும், அதிர்ஷ்டத்துல இருந்தா நடக்கும், டிராமால இருந்தா பாக்கலாம். இப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே டிராமாவோட ஞானத்தை நம்ம தப்பா பயன்படுத்துறோம் அப்படின்றதுக்கான அர்த்தம். அங்க தேர்வு இருக்கும் போது பொறுப்பேற்று சிருஷ்டிகர்த்தா ஆகி அந்த சூழ்நிலைக்கு உங்களால முடிந்த சிறந்த முயற்சியை நீங்க பண்ணணும். ஒரே அம்சத்தை மட்டும் பிடிச்சுக்கிட்டு அப்படியே நம்ம இருந்தோம்னா அது சமம் நிலையாக இருக்காது. எல்லாம் ஏன் பொறுப்பு அப்படின்னு நினைச்சிட்டு மனதுல ஃபுல்லா பாரத்தை போட்டுட்டு பதற்றத்தை போட்டுட்டு அப்ப என்ன உண்டாகும்? அதனால டிராமா அறிவினுடைய சமநிலை நமக்கு இருக்கணும். நமக்கு அந்த சமநிலையில நம்ம எப்பவுமே இருக்கணும். நாம செய்ய வேண்டியத நல்ல எண்ணத்தோட செய்யறோம். விளைவு சாதகமாக இருந்தாலும் இல்லைனாலும் வெளியில இருந்து வர்றது எல்லாத்துக்கும் டிராமான்ற கவசம் நமக்கு இருக்கு. அதனால நம்மையோ மற்றவர்களையோ குத்த சொல்ல முடியாது. இந்த சமநிலை ஆத்மாவை லேசா வச்சுக்குது, பல வீண் எண்ணத்துல இருந்து விடுவிக்குது. பாபா சொல்றது போல வெற்றி அடையணும் அப்படின்னா நம்மளுடைய வளங்களை நாம சரியா பயன்படுத்துறதான் கவனமா இருக்கணும். இப்ப நம்ம வளங்கள் அப்படின்னா என்ன? வளங்கள் அப்படின்னா நம்மளுடைய எண்ணங்கள், சொற்கள், செயல்கள், உறவுகள். இப்ப நம்மளுடைய பிரசன்ஸ் கூட ஒரு பெரிய வளம். நாம நம்மளுடைய அந்த இருப்பை எப்படி பயன்படுத்துறோம்? எண்ணங்கள், சொற்கள், செயல்கள் பிரதிபலிக்க பாதுகாக்கிறதுக்கு, குற்றம் சாட்டுறதுக்கு பயன்படுத்துறோமா? இல்ல சுய முன்னேற்றத்திற்காக மத்தவங்களுக்கு உதவணும் அப்படின்றதுக்காக பயன்படுத்துறோமா? இப்ப நம்ம எதற்காக பயன்படுத்துறோம்? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை. இப்ப பாபா நமக்கு பல சக்திகளையும் கொடுத்திருக்கிறாரு, சுதந்திரத்தையும் கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய விதியினுடைய பேனா உங்க கையில இருக்குன்னு பாபா சொல்றாரு. உங்க பாக்கியத்தோட பேனா உங்க கையில இருக்கு. உங்களுக்கு எவ்வளவு நீளமா கோடு போடணுமோ நீங்க போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு பாபா நமக்கு சொல்றாரு. எவ்வளவு பெருசா உங்களுடைய விதியை உருவாக்கணும்ன்றது உங்க கையில இருக்கு. இப்போ ஆத்மா எல்லா பந்தனத்துல இருந்து விடுபட்டு எப்பவுமே தயாரா இருக்க வேண்டிய நேரம். எந்த நேரமும் எதுவுமே நடக்கலாம், எது வேணுமோ நடக்கலாம், எந்த டைம்ல வேணா. இப்போ ஒருவரோட வாழ்க்கையை எடுத்துக்கிட்டாலும் இல்ல நம்மளுடைய சிந்தனை முறைய பார்க்கும்போது பெரும்பாலான எண்ணம் எதை பத்தினா இருக்கு அப்படின்னா ஒரு விஷயம் கடந்த காலத்தை பத்தினதா இருக்கு, இல்ல அப்படின்னா எதிர்காலத்தை பத்தினதா இருக்கு. இப்போ டிராமா மற்றும் கர்மா இந்த ரெண்டு அறிவு அம்சங்களும் அதை கையாளுது. டிராமா மூலமா கடந்த காலத்துக்கு நம்ம ஃபுல் ஸ்டாப் வைக்கலாம், முழு நிறுத்தம் வைக்கலாம். கர்மா மூலம் இன்னைக்கு உயர்ந்த செயல் செஞ்சோம் அப்படின்னா நாளைக்கு அதனுடைய பலன் நிச்சயமா கிடைக்கும்னு தெரிஞ்சிருக்கும். அதனால கடந்த காலம் எதிர்காலம் பற்றிய கவலை குறைவாயிடுது. ஏன்னா நாம உயர்ந்த நிகழ்காலத்தின் மூலம் எதிர்காலத்தை உருவாக்குறோம் இல்லையா? இப்ப நம்ம என்ன பண்ணக்கூடாது? கடந்த காலத்தையும் நினைக்க கூடாது, எதிர்காலத்தை பத்தியும் நாம கவலைப்படக்கூடாது. இப்போ பாபாவோட மகா வாக்கியம் இன்றைக்கான பகுதி 28 ஜூன் 1977 பாபா நமக்காக சொன்னது. பாபா கேக்குறாரு, உங்களை போல பெரிய குடும்பம் வேறு யாருக்கு இருக்கு? எல்லா ஆத்மாக்களையும் முன்னிலையில வச்சு நீங்க உங்களை எல்லையில்லாத சேவைக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்னு நினைச்சு சொல்றீங்க. இப்போ உங்க நேரத்தையும் சக்தியையும் அப்படி பயன்படுத்துறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எல்லாருக்கும் முன்னாடி நானு எல்லையற்ற சேவைக்கான இன்ஸ்ட்ருமெண்ட், எல்லையற்ற சேவைக்கான கருவி அப்படின்னு நினைத்து உங்களுடைய நேரத்தையும் சக்தியும் பயன்படுத்துறீங்களா? இப்போ நீங்க யாரு அப்படின்னா மாஸ்டர் கிரியேட்டர்
இல்லையா? இப்ப நீங்க மாஸ்டர் கிரியேட்டர் என்ற உங்கள் நிலையை உணர்றீங்களா, இல்ல உங்களுக்காக மட்டும் சம்பாதிக்கிறீங்களா? இது சின்ன விஷயம் கிடையாது. மாஸ்டர் கிரியேட்டர் அப்படின்னா உலகத்தின் சிருஷ்டிகர்த்தாவாக பாபா அந்த பட்டத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அதனால நம்மளுடைய இலக்கு சுய தேவைக்காக சுயநலத்துக்காக மட்டும் கிடையாது, முழு உலக நன்மைக்கானதாக இருக்கணும். பாபா தொடர்ந்து கேக்குறாரு, நீங்க சிலவற்றை பயன்படுத்தி மீதிய வேஸ்ட் பண்ணிடுறீங்களா, அலட்சியமா வச்சிடுறீங்களா அப்படின்னு கேக்குறாரு. எப்போ நம்ம கிட்ட இருக்கிறத முழுமையா பயன்படுத்த முடியும்? பிறரை உயர்த்த உதவும் மனநிலையில இருக்கும்போது. இப்ப எந்த மனநிலை நம்மள உயர்ந்த எண்ணங்கள், சொற்கள், செயல்களை செய்ய வைக்கும்? இப்படிப்பட்ட மனநிலை நமக்கு தேவை. ஆத்ம சுய நினைவு, அதாவது ஆத்ம உணர்வுல நாமும் இருக்கணும். பாபா சொல்றது மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது எல்லாம் அறிவு, புத்தி, நேரம். இப்ப எல்லாமே கொடுத்தது யாரு? பாபா தான். ஞானத்தை கொடுத்தது நமக்கு பாபா. இப்போ அத நாம ட்ரஸ்டா இருந்து, அதாவது ட்ரஸ்டியாக நம்பிக்கை உள்ளவராக இருந்து ட்ரஸ்டி ஆகி அதை நாம பயன்படுத்தணும். அந்த மனநிலையில இருந்தாதான் நமக்கு கிடைச்சத முழுமையா நம்மளால பயன்படுத்த முடியும். பிரம்மா பாபா அதுதான் பண்ணாரு. அவருடைய உடல், மனம், செல்வம் எல்லாத்தையும் அர்ப்பணம் செஞ்சிட்டாரு. இது என்னோடது கிடையாது அப்படின்ற அந்த நிலை. உயிரோடு இருந்துட்டே இறந்தவர் போல, இல்லையா? உயிரோடு இருந்து இறந்த நிலை. அதே நிலைய நாம பிராமணர்களும் அடையணும். ஆனா நாம எவ்வளோ அந்த நிலையில இருக்கிறோம்? இன்னும் நம்மளுடைய ஆசைகள், தேவைகள் முக்கியமா இருக்கு. முழு அர்ப்பணிப்பு, கருவி என்ற உணர்வு வந்தாதான் அதிகபட்ச பயன்பாடு நிகழும். அதனால பாபா சொல்றாரு, உங்கள் அனைத்து பொக்கிஷங்களையும் பட்ஜெட் செய்யுங்க. உங்ககிட்ட பெரிய பொறுப்பு இருக்கு. டிராமா படி எல்லாமே நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சிருந்தாலும் அந்த டிராமாக்குள்ள நீங்க கருவியா இருந்து சேவையால உயர்ந்த நிலை, சிரேஷ்டமான நிலையை அடையணும். இந்த இலக்க நினைவுல வச்சு உங்க எல்லா பொக்கிஷத்தையும் சரியா பயன்படுத்துங்க. நீங்க சுயத்திற்காக மட்டும் கிடையாது, உலகத்திற்கு பொறுப்பான மாஸ்டர் கிரியேட்டர். காலம் நெருங்கி வரும்போது டிராமா மேலும் தீவிரமாகும். இயற்கையினுடைய பேரழிவுகள், உலக சூழ்நிலைகள், உறவுகள்ல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே இப்ப இருக்கிறத விட ரொம்ப மோசமா மாறும். அந்த மாதிரியான காலங்களும் வரப்போகுது. ஆனா நாம தொடர்ந்து பறந்து நம்மளுடைய இலக்கு அடைய ஒரே வழி என்ன அப்படின்னா டிராமா மற்றும் கர்மா. இந்த ரெண்டையும் நாம ரெண்டு சிறகுகளா பயன்படுத்தணும். டிராமான்றது நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய எந்த விஷயத்தினுடைய தாக்கத்துல இருந்தும் நம்மள காப்பாற்றக்கூடிய ஒரு கவசம் மாதிரி. அது இயற்கை பேரழிவாக இருக்கலாம், இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையில வரக்கூடிய ரொம்ப கடினமான சூழ்நிலையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் இது டிராமா அப்படின்ற உணர்வோட அதை நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தோம்னா அந்த எதிர்மறை சக்திய நமக்குள்ள எடுத்துக்காம அந்த குறைந்த லோ எனர்ஜி, அதாவது குறைந்த அதிர்வெண் நிலைக்கு நாம இறங்காம இருக்க முடியும். ஏன்னா இன்றைய உலகம் முழுவதுமே ரொம்ப மன அழுத்தம், துக்கம், சோர்வு, மனசோர்வு நிலையில எல்லாமே நிறைஞ்ச நிலையில இருக்கிறாங்க. அதனால எதுவுமே பாக்குறப்போ இது ஒரு டிராமாவோட காட்சி அப்படின்ற விழிப்புணர்வோட பார்த்தோம்னா உள்ளுக்குள்ள ஒரு லைட்னஸ் இருக்கும், அதாவது லேசான தன்மை இருக்கும் இல்லையா? ஒரு டிராமா பார்க்கும்போது அதை மிகப்பெரிய விஷயமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு பெரிய மலை மாதிரி தோணும். அதே போல யாராவது உங்களை குற்றம் சொன்னாங்க, யாராவது உங்களை திட்டாங்க, யாராவது உங்களை இகழ்ந்து பேசிட்டாங்க, அது ஒரு டிராமாவோட காட்சியா பார்த்தோம்னா நீங்க லேசா இருக்கலாம். அவங்க என்ன பத்தி தான் இப்படி சொல்றாங்கன்னு அத சொந்தமா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதை கடந்து போறது ரொம்ப கஷ்டமாயிடும். அது உங்களை காயப்படுத்த தொடங்கிடும். அதனால டிராமா என்ற கவசம் நமக்கு வெளியில இருந்து வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நம்மள பாதுகாக்குது. கர்மான்றது நாம உலகத்துக்கு என்ன கொடுக்கிறோன்றதையும் நமக்கே நாம என்ன கொடுக்கிறோன்றதையும் குறிக்குது.
நம்ம கிட்ட பாபா இருக்கிறாரு, நம்ம கூடவே பாபா இருக்கிறாரு. அவர் என்ன ஒரு மாஸ்டர் கிரியேட்டராக பாக்குறாரு. அப்படின்னா நான் உலகத்துக்கு என்ன கொடுக்கிறேன்? நான் எனக்கே என்ன கொடுக்கிறேன்? டிராமா என்னாலுமே நிலைத்தது, எட்டர்னல். அது இப்போ ஒரு கிரியேட்டர் அப்படின்னா ஒண்ணுமில்லாத இடத்துல இருந்து மட்டுமே உருவாகிறது இல்லை. ஏற்கனவே தவறா இருக்கிற ஒன்ன, வடிவம் இல்லாம இருக்கிற ஒன்ன சரியான வடிவுல மாத்தினாலும், அதுக்கு பயன்பாடு கொடுத்தாலும் அவங்களும் ஒரு கிரியேட்டர் தானே. அதாவது நீங்க அத புதுப்பிக்கிறீங்க, புதுமைப்படுத்துறீங்க. அதனால பாபா நமக்கு கொடுத்த இந்த ஸ்வமானம் அல்லது பட்டத்தை நாம பயன்படுத்துறோம். அவருக்கு நம்ம மேல எவ்வளோ நம்பிக்கை இருக்கு. முழு உலகத்தின் பொறுப்பையும் நம்ம தோல்ல வச்சிருக்கிறாரு. நாம அவரை ஏமாத்திடக்கூடாது. உலகம் முழுவதுல இருந்தும் நம்மள அவர் தேர்ந்தெடுத்து உலகத்துக்கு ஒரு உதாரணமா அவருடைய ரிஃப்ளெக்ஷன், அதாவது பிரதிபலிப்பாக நம்மள காமிக்கிறார். இப்ப நம்ம உண்மையிலேயே அவரை நேசிச்சா அவருடைய ஆசைகள் எல்லாத்தையும் நாம நிறைவேற்றணும். நல்லது. இன்னைக்கான ஹோம்ஒர்க் கூட இதே தலைப்புலதான் இருக்கு. நான் ஒரு மாஸ்டர் கிரியேட்டர் ஆத்மா, எல்லையற்ற சேவைக்கான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அதாவது கருவி. இந்த விழிப்புணர்வை நாம வச்சுக்கணும். ரெண்டாவது, டிராமா கர்மா, இந்த இரண்டுக்கும் இடையிலான சமநிலையை காட்டக்கூடிய ஒரு படம் வரையணும். அந்த சமநிலையை நாம எப்படி வச்சிருக்கோன்றதையும் சின்னமாக காட்டலாம். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் தலைப்பு. டிராமால பல்வேறு காட்சிகளினுடைய நாம எப்படி தன்னுடைய கர்மாவை வடிவமைக்க போறோம், உலக நன்மைக்காக உயர்ந்த முறையில கர்மாவை எப்படி உருவாக்க போறோம். இந்த சமநிலை இல்லை அப்படின்னா ஒரு பக்கம் அதிகமாயிடும், ஒரு பக்கம் டிராமால இருந்தா நடக்கும்னு சொல்லி நாம சோம்பேறியாக ஆயிடலாம். இல்ல எல்லா பொறுப்பையும் என் மேலதான் அப்படின்னு நினைச்சு கவனத்துல இருந்து பதட்டம், கவலை என்ற நிலைக்கு போய் உள்ளுக்குள்ள அந்த ஹெவினஸ், அந்த பாரத்தன்மையை நாம உருவாக்கலாம். ஆனா இந்த இரு ஞான அம்சங்களையும் சரியா பயன்படுத்தணும்னா நாம சமநிலையில இருப்போம். நமக்கு நம்மளுடைய தேர்வு இருக்கக்கூடிய இடத்துல நாம நம்மளுடைய சிறந்த முயற்சியை கொடுப்போம். அதே நேரத்துல எல்லாமே நான் தான் அப்படின்ற பாரத்தை சுமக்க மாட்டோம். நான் வெறும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், நான் ஒரு கருவி. பாபா என் மூலமா செயல்பட வைக்கிறாரு, நான் ஒரு மீடியமா இருக்கேன், நான் ஒரு ஊடகமா இருக்கேன் இதுல அப்படின்னு நம்ம நினைக்கும் போது நாம ரொம்ப லேசா இருக்க முடியும். உலகத்துக்கும் அந்த லேசான தன்மையை நாம கொடுக்க முடியும். அதனால டிராமா நம்மள லேசாக வைத்திருக்கக்கூடிய லைட் போல, கர்மா நமக்கு மைட் போல. அதாவது டிராமா லேசாக வைத்திருக்கக்கூடிய ஒளி லைட்டு, கர்மா நமக்கு மைட், அதாவது சக்தியாக இருக்கு. இந்த ரெண்டினுடைய சமநிலை ஆத்மாக்குள்ள ஒளியும் வலிமையையும் ரெண்டையுமே கொண்டு வருது. லைட் மற்றும் மைட்டை கொண்டு வருது. நல்லது. ஓம் சாந்தி. கால் எடுத்து வைக்கிறேன், அந்த மேடையுடைய மின்ன விழிக்கிறேன். மௌன நடனத்தில் நான் என்னை மறக்கிறேன். சந்தேகமில்லை, பயமில்லை உள்ளே, ஏனெனில் பாபா நீயே என் பக்கத்தில் இருக்கிறாய். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என்னருகே இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடில் நல்லணையுகிறேன். சாதாரண ஆசைகள் வேண்டாம் எனக்கு. உன் இனிய
அன்பு அந்த தெய்வீக ஓசை போதும். ஒவ்வொரு தாளமும் என் ஆத்மாவை மாற்றுகிறீர்கள். நீ நகரும் போது நானும் நகர்கிறேன். மௌனத்தில் ஒளிரும் பிரகாசம் உறுதியுடன் நிலைத்து சமநிலையில் அமர்ந்து என் உள்ளாசனம். நான் சிவனின் குழந்தை நித்திய பூஜாரி. உன் நினைவில்தான் என் உண்மையான சாந்தி. டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில் இருக்கையில். இந்த இரவின் ஆனந்தத்தை உணர உலக இன்பங்கள் எனக்கு தேவையில்லை. நான் உன்னை தூய்மையாய் உண்மையாய் நேசிப்பேன். உன் உயிரோடில் நனையுகிறேன். சாதாரண விஷயங்கள் வேண்டாம். உன் இனிய அன்பு அந்த புனித ஓசை போதும். என்னுள் எழுப்பும் மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். நான் எழுகிறேன், மாறுகிறேன், நகர்கிறேன். மாற்றத்தை நான் நேசிக்கிறேன். உன் அதிர்வலை நான் நேசிக்கிறேன். உன் அன்பு மட்டும் போதும் பாபா. அதுவே என் கொண்டாட்டம். டிராமா நாடகத்தில் நடப்பதெல்லாம் நன்மைக்கே பாபா என் அருகில்